நல்ல அந்த சீக்வன்ஸை பாருங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் வதந்திகளை பரப்பாதீர்கள்னு நேற்று காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. மதியம் போல காவல்துறைகிட்டேருந்து அறிவிப்பு வெளியே வருகிறது, இந்த மாதிரி வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கைன்னு. மாலை சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் மீது 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று மாலை தகவல் வருகிறது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் 2 தாவேக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கருத்து வெளியிட்டதற்காக வதந்தி பரப்பினாங்கன்னு அவங்க சொல்றாங்க. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. இன்று அதிகாலையில் ரெட்பிக்ஸ் சேனல் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து இணைத்து பார்த்தீர்கள் என்றால் கரூர் சம்பவத்தை பற்றி சந்தேகத்தை கூட நீங்கள் எழுப்பக்கூடாது என்பதுதான் இதன் அடிநாதமாக இருக்கிறது. உனக்கும் கேஸ் இருக்கு, வெயிட் பண்ணு. 3 நாள் பேசினது இல்லையா? வாங்கல.